அரவிந்த் கெஜ்ரிவால் கைது, மதுபான ஊழல் வழக்கு போன்றவைகள் நடந்த காரணத்தால் டெல்லி மேயர் தேர்தல் நடக்காமலே இருந்துவிட்டது. தற்போது டெல்லி மேயர் தேர்தல் நவம்பர் 14ஆம் தேதி நடந்து முடிந்துவிட்டது. ஆம் ஆத்மி சார்பில் கிச்சா என்கிற நபரும், பாஜக சார்பில் கிஷன் லல்லு என்கிற நபரும் போட்டியிட்டிருக்கிறார்கள். ஒட்டுமொத்தமாக 235 கவுன்சிலர்களை கொண்ட டெல்லி மாநகராட்சியில் வெற்றி பெறுவதற்கு தேவை 131 இடங்கள் தேவையாக இருக்கின்றன. தற்போது அந்த 235 கவுன்சிலர்களில் 2 வாக்குகள் செல்லாது என்று தேர்தல் அதிகாரி கூறிவிட்டார். இதனால் தேர்தல் நடந்து முடிந்த வேளையில் வாக்கு எண்ணப்படும் போது வணக்கம். டெல்லி மாநகராட்சி மேயர் தேர்தலில் ஆம் ஆத்மி கட்சி ஒற்றை வாக்குகள் வித்தியாசத்தில் பாஜகவை தோற்கடித்திருக்கிறது. ஒட்டுமொத்தமாக 3 பெரும் மாநகராட்சிகளாக இருந்த டெல்லி மாநகராட்சியை ஒட்டுமொத்தமாக இணைத்து ஒற்றை மாநகராட்சி மாநிலமாக மாற்றியது. தற்போது டெல்லி மாநகராட்சிக்கான அந்த ஒற்றை மாநகராட்சிக்கான மேயர் தேர்தல் நடந்திருந்தது. மேயர் தேர்தலில் இதற்கு முந்தையதாக பல பிரிவுகள் இருந்தன. அதாவது ஒவ்வொரு ஆண்டுகளும் ஒவ்வொரு நபர் அங்கே பதவி வகிப்பார். குறிப்பாக முதல் பிரிவு அப்படி பார்த்தா, முதலாவதாக ஒரு பெண்மணி மேயராக தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும். இரண்டாவதாக பட்டியலின பிரிவில் இருந்து ஒரு நபர், மூன்றாவதாக ஓபன் கேட்டகரி, 4, 5 ஓபன் கேட்டகரி போன்றவைகள் மூலமாக மேயர் தேர்தல் அங்கே நடத்தப்பட்டுக் கொண்டிருந்தன. இதற்கிடையில் அங்கிருக்கக்கூடிய உள்ளிருக்கக்கூடிய உறுப்பினர்களுக்கு வாக்கு தேவை என்றும் தேர்தலில் அவர்கள் வாக்களிக்க அனுமதிக்க வேண்டும் என்று ஷெல்லி ஓப்ராய் அப்படிங்கிற நபர் வழக்கு தொடர்ந்திருந்தார். அந்த வழக்கு முடிவடைந்ததற்கு பிறகு அரவிந்த் கெஜ்ரிவால் கைது, மதுபான ஊழல் வழக்கு போன்றவைகள் நடந்த காரணத்தால் டெல்லி மேயர் தேர்தல் நடக்காமலே இருந்துவிட்டது. தற்போது டெல்லி மேயர் தேர்தல் நவம்பர் 14ஆம் தேதி நடந்து முடிந்துவிட்டது. ஆம் ஆத்மி சார்பில் கிச்சா என்கிற நபரும், பாஜக சார்பில் கிஷன் லல்லு என்கிற நபரும் போட்டியிட்டிருக்கிறார்கள். ஒட்டுமொத்தமாக 235 கவுன்சிலர்களை கொண்ட டெல்லி மாநகராட்சியில் வெற்றி பெறுவதற்கு தேவை 131 இடங்கள் தேவையாக இருக்கின்றன. தற்போது அந்த 235 கவுன்சிலர்களில் 2 வாக்குகள் செல்லாது என்று தேர்தல் அதிகாரி கூறிவிட்டார். இதனால் தேர்தல் நடந்து முடிந்த வேளையில் வாக்கு எண்ணப்படும் போது மிகப்பெரிய அளவில் முன்னும் பின்னுமாக இருந்தது வாக்கு எண்ணிக்கை. கடைசியாக வாக்கு எண்ணப்பட்டு முடிவு வெளியான போது ஆம் ஆத்மி கட்சியினுடைய கிச்சா என்கிற நபர் ஒட்டுமொத்தமாக 133 வாக்குகளும், பாஜகவுடைய கிஷன் லல்லு என்கிற நபர் 130 வாக்குகளும் பெற்று ஆம் ஆத்மி கட்சியினுடைய கிச்சா மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற்றதாக கூறப்படுகிறது. 2 வாக்குகள் ஒட்டுமொத்தமாக செல்லாது என்று கூறப்பட்ட காரணத்தால் 130 வாக்குகள் பாஜகவிற்கும் 131 வாக்குகள் ஆம் ஆத்மி கட்சிக்கும் பெற்று ஒற்றை வாக்குகள் வித்தியாசத்தில் பாஜகவை தோற்கடித்திருக்கிறது. ஏற்கனவே பாஜக பலமுறை எப்படியாவது டெல்லியினுடைய மேயர் பதவியை தங்களில் ஒரு நபர் கண்டிப்பாக ஆட்சி செய்ய வேண்டும் என்று மிகப்பெரிய அளவில் நினைத்துக் கொண்டிருந்த போது அனைத்தும் வீணாகிவிட்டதே என்கிறது தான் ஒரே மனது. இப்போது என்னவென்றால், அடுத்த ஆண்டு 2025ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் வரையிலும் இந்த கிச்சா மேயராக பதவி வகிப்பார். அதன் பின்பு மீண்டும் தேர்தல் அங்கே நடத்தப்படும். அதன் பின்பு ஓபன் கேட்டகரியில் ஒரு நபர், பெண்களில் ஒரு நபர் என்று இப்படி சுழற்சி முறையில் மேயர் பதவி வழங்கப்படும். அப்படி பார்த்தால் அடுத்த முறையும் பாஜக அங்கே ஆட்சி பிடிக்குமா என்பது முதல் கேள்வியாக இருக்கிறது. இரண்டாவது முறையாக லோக்சபா தேர்தலில் ஆம் ஆத்மி கட்சி டெல்லியில் மிகப்பெரிய தோல்வியை சந்தித்திருக்கிறது. அது இனி அடுத்த ஆண்டுகளில் சட்டமன்ற தேர்தல்கள், அதன் பிறகு நடக்கவிருக்கக்கூடிய மேயர் தேர்தல் போன்றவைகளில் ஆம் ஆத்மி கட்சிக்கு மிகப்பெரிய அளவில் அடியாக இருக்குமா என்பதும் கேள்விக்குறியாக இருக்கிறது. என்னவாக இருந்தாலும் பாஜக நினைத்தது போன்று டெல்லி மேயர் பதவியில் ஆம் ஆத்மி கட்சியினுடைய வேட்பாளர் அமரப் போகிறார். பாஜக தோற்று போய்விட்டது. பொறுத்திருந்து பார்ப்போம். மற்ற பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.